ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், பார்த்தீங்கன்னா இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற படம் வந்து ட்ராகன். நம்ம நேரடியாக கதைக்குள்ளேயே போயிடலாம். பிரதீப் வந்து +2 படிக்கும்போது ஒரு பெண்ணை விரும்புகிறாரு. அவங்க என்ன பண்ணுறாங்கன்னா, 96க்கு மேலே நீ மார்க் வாங்கியிருக்க, பட் நான் உன்னை வந்து லவ் பண்ண எனக்கு விருப்பம் இல்லை, ஆட்டோமேட்டிக்காக எங்களுக்கு வந்து பேட் பாய்ஸ் தான் பிடிக்கும் அப்படின்றாங்க. இதுவே இவர் வந்து ஒரு இன்டெக்ஷனாக எடுத்துக்கிட்டு என்ன பண்ணுறாருன்னா, காலேஜில் வந்து ஆட்டோமேட்டிக்காக படிக்காமல் என்னென்ன தப்பு பண்ணணுமோ அத்தனையும் தப்பு பண்ணக்கூடியவராக இருக்கார். கிட்டத்தட்ட வந்து ஒரு 48 அரியர்ஸ் வச்சுருக்காரு. இந்த டைமில் வந்து அனுபமாவுக்கும் இவருக்கும் லவ் ஸ்டார்ட் ஆகுது. 2 பேருமே ரொம்ப ரொமான்ஸாக சூப்பராக அழகாக பண்ணிகிட்ருக்காங்க. ஃபஸ்ட் ஹாஃபில் நல்லாவே வந்திருக்கு. அதே நேரத்தில் வந்து அவங்க வந்து காலேஜ் முடிய போகிற தருவாயில் வந்து அரியர்ஸ் முடிக்காமல் நீ இருக்கிற அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பிரதீப்புக்கு வந்து பிரேக்கப்பை கொடுத்துட்டு ஆட்டோமேட்டிக்காக வேறு வெளியில் ஒரு நல்ல பையலாக பார்த்து கல்யாணம் பண்ணிட்டு வெளில போயிடுறாங்க. இதை வந்து அவரால் ஏற்றுக்கிற முடியாமல் ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்காரு. ஸோ அவர் என்ன பண்ணுறாருன்னா, இவ்வளோ காட்டில் நான் நல்ல லைஃப்பில் முன்னேறணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரெண்ட்ஸ்கிட்ட ஐடியா கேட்குறாரு. கேட்டுட்டு என்ன பண்ணுறாருன்னா, யூனிவர்சிட்டியில் வந்து ஃபேக்காக வந்து ஒரு சர்டிஃபிகேட்டை வாங்கி ஒரு நல்ல ஐடி கம்பெனியில் போய் வேலைக்கு சேர்றாரு. அங்கே வந்து கௌதம் வாசுமன் தான் மேனேஜராக இருக்கார். நல்ல ஒரு டேலண்ட்டை பார்த்து மேலும் இவருக்கு ப்ரொமோஷன் நிறையா கிடைக்கிது. இந்த கேப்பில் பார்த்தீங்கன்னா, இவர் படித்த காலேஜில் இவருக்கு ப்ரொப்போஸாக இருக்கிறவர் இவரை பற்றி தெரிய வருது. படிக்காமல் எப்படி இவரை டாப்பில் போனான் அப்படின்னு சொல்லிட்டு இவரை நேரில் வந்து பார்க்குறாரு. பார்த்த உடனே இவருக்கு ரொம்ப ஷாக்காகி போகுது. அப்போ அவர் என்ன சொல்கிறாருன்னு பார்த்தீங்கன்னா, ஏன்டா இந்த மாதிரி திரும்பல நீ இன்னும் நீ நிறுத்தலையா அப்படின்னு கேட்கும்போது, சார் என்னை மன்னிச்சிருங்க அப்படிங்கிறாரு. ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்னை யார்ட்டையுமே நான் கட்டி கொடுக்க விரும்பல, பட் ஆனால் நீ 48 அரியர்ஸை வந்து என் காலேஜில் நீ கம்ப்ளைண்ட் பண்ணிட்டு போயிரு அப்படிங்கிறாரு. இதை படத்தினுடைய ஒரு இன்டர்வலாகவே சூப்பராக வந்திருக்கு. செகண்ட் ஹாப்பில் பார்த்தீங்கன்னா, வேறு வழி இல்லாமல் பிரதீப் வந்து அதே காலேஜுக்கு போகிறாரு ஸ்டூடெண்ட்டாக. பட் அங்கே வந்து அனுபவமாக வந்து என்ன பண்ணுறாங்கன்னா, ப்ரொஃபஸராகவே வராங்க. வந்துட்டு இவர்கிட்ட ஒரு சாரியும் கேட்டுக்கிறாங்க. கேட்டுட்டு என்ன சொல்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா, உன்னோட லவ்வை என்னால் மறக்க முடியல, பட் எனக்கு நல்ல கஸ்பனை கிடச்சதுனால என்னால் அதை வந்து சமாளிக்க முடியுது. பட் நீ லைஃப்பில் செட்டில் ஆகிட்டேன்னா எனக்கு அந்த ஒரு குற்ற உணர்வு இருக்காது அப்படின்னு சொல்லி என்கரேஜ் பண்ணுறாங்க. இந்த கேப்பில் வந்து இவருக்கு ஒரு இடத்துல வந்து பொண்ணு இவருக்கு அமையுது. அந்த பொண்ணு வந்து இவரை கல்யாணம் பண்ணுற ஒரு ஸ்டேஜில் இருக்கும்போது அந்த பொண்ணோட அப்பா தான் KS ரவிக்குமாராக வராரு. பட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, இவர் வந்து இந்த அரியர்ஸை முடித்தா தான் நம்ம லைஃப்பில் செட்டில் ஆக முடியுங்கிறத வந்து தெரிஞ்சுக்கிட்டு அந்த பொண்ணையும் சமாளிக்க முடியாமல், நம்ம காலேஜையும் சமாளிக்க முடியாமல், இவர் பார்க்குற கம்பெனியும் சமாளிக்க முடியாமல் செகண்ட் ஹாப்பில் திரும்புல் பண்ணி என்ன பண்ணலாம் அப்படிங்கிறத வந்து சூப்பராக பண்ணியிருக்காங்க. பட் உண்மையாக படிக்கிறாரு. ஜஸ்ட்டு ஒரு பேப்பரை வந்து இவருக்கு மிஸ் ஆகிடுது. அதையுமே இவர் என்ன பண்ணுறாருன்னா, ஃபேக்காக பாஸ் வாங்குறதுக்கு முயற்சி பண்ணுறாரு. நல்லா படிக்கிற ஸ்டூடெண்ட்டை வந்து அந்த மார்க்கை இவர் வாங்கினதுனால அந்த பையன் வந்து ஒரு சூசைட் அட்டெம்ப்ட் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு ஏற்பட்டு போகுது. அப்போ வந்து இதை தெரிஞ்சுக்கிட்டு இவர் என்ன பண்ணுறாருன்னா, கல்யாண வீட்டில் வச்சு எல்லோரும் முன்னாடியே உண்மையாக ஒத்துக்கிறாரு. ஒத்துக்கிட்டது மட்டும் இல்லாமல் இவர் ஜெயிலுக்கும் போயிடறாரு. போனது மட்டும் இல்லாமல் 6 வருஷம் ஜெயிலுக்கு அப்புறம் ரிட்டர்ன் வரும்போது அதே ப்ரொபோசரை வந்து இவரை பார்த்துட்டு, இப்போ நீ எல்லாத்தையுமே தப்பை உணர்ந்து நீ திருந்தி வந்துட்டடா, ஒன்றும் பிரச்சனை இல்லை, இன்னும் நீ ஓட தயாராகணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் பொண்ணவே கொடுக்குறதுக்கு ரெடி ஆகுறாரு. அவங்க யாருன்னு பார்த்தீங்கன்னா, லவ் டுடே படத்தில் வர கதாநாயகி தான் இந்த படத்துலேயும் வந்து லாஸ்ட் சீனுக்கு வராங்க. இதுக்கடையில் வந்து மோட்டிவேஷனாக நம்ம ஸ்னேகா வராங்க. பட் படம் முழுசும் பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மோட்டிவேஷன் தான் இருக்குது. இந்த படத்தில் இன்னொரு ப்ளஸ் பாயிண்ட் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஸ்டூடெண்ட்ஸுக்கு எல்லாருமே இந்த படத்தை பற்றி ரொம்ப நல்லா அழகாகவே புரிஞ்சிருக்கும். ஏன்னா படிப்பு நம்மளுக்கு எவ்வளோ முக்கியம் அப்படிங்கிறது இந்த படத்தில் சூப்பராக அழகாக அது ஒரு லவ்வாக அதை ஒரு காமெடியாக அப்படி எல்லாமே பண்ணி கொண்டு போயிருக்காரு பிரதீப். பட் பிரதீப்பினுடைய நடிப்பு பெஸ்ட்டுன்னே நம்ம சொல்லலாம். அதை காட்டில் அவங்க அப்பாவோட நடிப்பும் கொஞ்சம் சீனுனாலும் ரொம்ப பிரமாதமாக இருக்குது. தன்னுடைய மகனுக்காக அவர் எல்லா இடத்துலையுமே இறங்கி நிற்கிறார் அப்படின்னு பார்க்கும்போது ரொம்ப சந்தோஷமாகவே இருக்குது. அந்த இதை வந்து நம்ம ஜார்ஜ் மரியன் வந்து சூப்பராக பண்ணியிருக்காரு. படம் வந்து எல்லாருமே போய் பார்க்கலாம், நல்லா வந்திருக்கு. விஜய் இடத்த இவர் பிடிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்குது. பட் ஆனால் இவர் வருஷத்துக்கு 3 படம் கொடுக்கணும். தொடர்ந்து நம்ம சேனலை பாருங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.